சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் வெண்ணூறு ஆனாய் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாவதியார் செம்பதும திருத்தாள் போற்றி போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் திருவடிகள் போற்றி மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மை உடனவர் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமந்திர வகுப்பை தொடங்கலாம். திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி. திருமந்திரம் படிக்க வேண்டிய மந்திரம் எப்படி தொடங்குது? திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி. 10ஆம் தந்திரம் 10ஆம் திருமுறை 7ஆம் தந்திரம் 3வது தலைப்பு பிண்டலிங்கம். மந்திர எண் 3 கோயில் கொண்டன்றே என்று தொடங்குகிற மந்திரம். மந்திரத்தின் பொருள் எழுதிக்கலாம். உடம்பை தன் இருப்பிடமாக கொண்டு அதில் இடம் கொண்டவுடன் அல்லது அதில் இருக்கத் தொடங்கியவுடன் அல்லது இடங்கொண்டவுடன் ஐம்புலன்கள் அந்த உடம்பை இல்லமாக கொள்கிறது. அதில் உள்ள உயிரை அலக்களித்து வந்த ஐம்புலன் அதில் உள்ள உயிரை அலக்களித்து வந்த ஐம்புலன் என்ற வேடர் தம் நிலையை மாற்றி அடுத்த பத்தியா எழுதுங்க. அந்த உடம்பில் உள்ள உயிருக்கு உய்யும் வழிக்கு உடன்படுகிறது. அவ்வுயிரின் வழி நின்று அதற்கு துணை புரிகிறது. ஐம்புலனை அடக்க வேண்டிய மனம் ஐம்புல வசப்படாது உயிர் வசப்பட்டது. அதன்பின் உடம்பாகிய இல்லத்தில் அல்லது இல்லத்தை சிவன் தன்னுடைய இல்லமாக ஏற்றுக்கொண்டார். அதில் வீற்றிருக்கின்றார். என் உடம்பாகிய இல்லத்தில் வீற்றிருக்கின்றார். என்று நான் உணர்கின்றேன். குறிப்புரைனா நம்ம ஒரு நேரம் எழுதுனது 2 வரியில் எழுதல். ஐம்புலன் உயிரை தன்வசப்படுத்தி நின்றது. பின்னர் உயிருக்கு உதவுவதாக மாறியது. அதன் பின்னர் இறைவன் உடம்பை கோயிலாக கொண்டான். அவ்வளோதான். முடிவுரை. பிண்டலிங்க வழிபாட்டினால், பிண்டலிங்க வழிபாடுனா நம்ம உடம்பை நாமளே சிவலிங்கமாக பார்க்குறது. அதுதான் பிண்டலிங்க வழிபாடு. புலனடக்கம் உண்டாகும். அருள் கைகூடும்.
இறைவன் நம்முடைய உடம்பை கோயிலாக கொள்ளுவார். அந்த தெளிவுரையில் இருக்கிற பகுதியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி பார்க்கலாம். எழுதுங்க. இறைவன் உடம்பில் எழுந்தருளிய பிறகுதான் ஐம்புலன்கள் தன்னுடைய சேட்டையை கைவிடும். உயிருக்கு உதவத் தொடங்கும். அப்படியானால் அங்கே ஒரு கேள்வி வரும், இறைவன் எப்போ எழுந்தருளுவார் என்ற கேள்வி வரும். அந்த கேள்வி தான் இந்த மந்திரத்திலே முக்கியம். இறைவன் எப்போது எழுந்தருள்வார்? திருக்கோயில் வழிபாடு, திருக்கோயில் பணி, சிவபூஜை, சிவயோகம், இவைகள் முழுமை பெற்ற பிறகுதான் இறைவன் நம்முடைய உடம்பை கோயிலாக கொள்வார். உடம்பில் எழுந்தருளுவார். அதுவரை இறைவன் அருள் மறைப்பு சக்தியாக இருக்கும். அதனால தான் அந்த உரையில் அலைக்கழித்து வந்த ஐம்புலன்கிறார். ஐம்புலன் அலைக்கழிப்பது மறைப்பு சக்தி இருக்கும்போது, இறைவன் உடம்பில் எழுந்தருள்வது அருள் சக்தியாக மாறும்போது. எனவே இறைவன் எழுந்தருளுதல் என்பது இருவினை ஒப்பு மலபரிவாகும் சத்தினிவாதத்திற்கு பிறகுதான் நடக்கும். இறைவன் குருவாக வருகின்ற நிலை வரும்போது தான் நடக்கும். இறைவன் குருவாக வெளியே தானே வர்றாரு அப்படின்னு கேட்கக்கூடாது. வெளியே வர்றதுனால உள்ளே செய்கின்ற குருவுக்கான வேலையை என்ன செய்ய முடியாது, நிறுத்த மாட்டார். இறைவன் வெளியே தானே குருவாக வர்றாரு. தம்முதல் குருவுமாயின்னா ஏற்கனவே உள்ளே இருக்கிற இறைவன் மறைப்பு சக்தி நேரத்தில் மறைப்பு சக்தியாக இருந்து அறிவுறுத்துறாரு, அருள் சக்தி நேரத்தில் உள்ளே இருந்து அருள் சக்தியாக உதவுறாரு. குருவாக வந்துட்டார்னா உள்ளே இருக்க மாட்டாருங்கிற பொருளுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது, தப்பான பொருளாயிரும். சரியா? எனவே அந்த குருவாக வருகின்ற நிலை அளவுக்கு பக்குவம் வரணும். தசகாரியத்தில் வச்சு சொன்னால் ஆன்ம தரிசன நிலையாவது வரணும். என்ன நிலை? ஆன்ம தரிசன என்ன அர்த்தம்? ஆன்மா தன்னை அறிதல். தன்னை அறிய யார் வேணும்? குரு வேணும். குரு இல்லாமல் தன்னை அறிய முடியாது. அப்படி இல்லைன்னா வினாவெண்பாவில் நான் ஏதுன்னு என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. ஆமாம், நான் ஏது என்று கேட்க வேண்டியதில்லை. சித்தியாரில் தன்னை இறைவனை அறிந்து தன்னை அறிதல், தன்னை அறிந்து இறைவனை அறிதல் மாற்றி சொல்லுவாங்க. அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தன்னை அறிந்தவுடனே இறைவனை அறியும், இறைவனை அறிந்தவுடனே தன்னை அறியும். அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. எனவே இறைவன் எழுந்தருளுவதற்கு இவ்வளவும் நடக்கணும். அதற்கு பிறகு தான் நம்ம உடம்பையே நாம் எதா நினைக்க முடியும். சிவலிங்க கோயிலாக நம்மளே நினைக்க முடியும். நம்ம உடம்பை, குருவினுடைய உடம்பை, சமயக்குறவர் சந்தானக்குறவர் உடம்பையெல்லாம் நம்ம இறைவனாக நினைக்கிறது, குருவாக நினைக்கிறதுங்கிறது வேறு, சிவலிங்கமாக நினைக்கிறதுங்க வேறு. நம்ம உடம்பையே நாம் நினைக்கணும்னா உருத்தம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதை உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகின்ற மனநிலை இருக்கலாம். அதை பூசு நீர் போல் உள்ளும் புனிதர்கள்ங்கிறதாங்க நாயமன்னார்கள். நாம் உள்ளும் புனிதர்களாக இருக்கிறாங்கிற கேள்வி வரும். நம்ம மனசே நமக்கு என்ன செய்யும்? சிவலிங்கமாக நினைக்கிற அளவுக்கு நம்முடைய உடம்பு சுத்தமானதா?
இப்போது ஒரு செம்பில் சிவலிங்கம், தங்கத்திலேயே சிவலிங்கம் செஞ்சாலும் முத்தனை பார்க்க வந்தீங்களா? தங்கத்திலேயே ஒரு சிவாலயத்தில் 3 அடி உயரத்தில் சிவலிங்கம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அது சிவலிங்கம்னு நம்ம வழிபடுவதற்குரிய சிவலிங்கம்னு அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ சடங்கு இருக்குது. நீங்கள் 3 அடியில் தங்கத்தை விட்டுருங்க, செம்புலையே சிவலிங்கம் செஞ்சு அதில் எந்த அழுக்கும் கிடையாது. அதுதான் தங்கத்தை சொன்னேன். அப்போ பாத்திரக்கடையில் இருக்கிற சிவலிங்கத்தெல்லாம் சிவலிங்கத்திற்குரிய வழிபாட்டுக்கு என்ன தகுதியற்றது? சிவலிங்கம் என்ற ஒரு பொருள் தான். ஆனால் அதை வழிபாட்டிற்குரிய பொருளாக மாற்றுறதுக்கு எத்தனை வேள்விகள், எத்தனை சடங்குகள், எத்தனை தீர்த்தம், எத்தனை புனித நீர்கள், இதெல்லாம் வேண்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்பை நினச்சாதான் உருத்தம். சும்மா அப்படியே உட்காந்து குளிச்சுட்டு உட்காந்தேன்னு நான் சிவலிங்கம்னா அது மனசாட்சிக்கு ஒத்துக்கிடாது. அதனால தான் திருமூலர் அதை வச்சு ஆரம்பித்தார். உடம்பை இறைவன் தரும் இருப்பிடமாக கொண்டு எழுந்த பிறகு தான் ஐம்புலன்கள் தன் சேட்டை என்ன செய்யும், குறைக்கும். இந்த இடத்தில் நாம் இணைத்து படிப்பதற்கு ஒரு சிவப்பிரகாச மந்திரம் இருக்குது. சிவப்பிரகாசம் 70வது மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய உரை ஒரு அபூர்வமானது. அதாவது உயிர் பொருள் வசப்பட்டால் வினையும் உடம்பும் இருளாக இருக்கும். உயிர் பொருள் வசப்பட்டால் உடம்பும் மாயையும், இல்லை வினையும் மாயையும். என்ன எழுதுனீங்க? உயிர் பொருள் வசப்படும் வரை வினையும் மாயையும் இருள்மயமாக இருக்கும். அதுக்கு பிறகு இருக்கிறத நீங்களே எழுதிடலாம். அருள் வசப்பட்டால் வினையும் மாயையும் என்ன மயமாயிரும்? அருள்மயமாயிரும். இதைத்தான் சொல்கிறாரு. அந்த மந்திரம் எப்படி தொடங்கும்னா, மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆயையார் உயிர்மேவும் அருளனில் இருளாய் நிற்கும். மாயை மாமாயை மாயா வரும் இருவினையின் வாய்மை ஆயையார் அப்படின்னு தொடங்கி கடைசியில் ஒளியாய் நிற்கும்னு முடிப்பார். சிவப்பிரகாசம் 70. அந்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, வினையும் மாயையும் பொருளுக்கு பயன்பட்டதுன்னா அது இருள்மயமாக இருக்கும். அதையே அருளுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன மயமாயிரும்? இதே தான் இங்கே சொல்கிறார். அதே கருத்து தான் வேறு விதத்தில் இங்கே சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். எனவே அந்த கருத்தை நாம் இதில் எடுத்துக்கொள்ளணும், எழுந்துடலாம். அந்த தங்கள் பிறகு 8ஆம் நூற்பாவையும் இணைக்கணும். 8ஆம் நூற்பா ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய். பார்த்தீங்களா? அந்த புலன் யோசித்தா யாரை கொண்டு வரணும்? புலன் ஒரு உயிரை விட்டு போகிறது என்றாலே யாரை கொண்டு? குருவை கொண்டு வந்து தான் பேசணும். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில்னு சொன்னதுனால தான் கோயில் வழிபாடு, கோயில் பணி, சிவபூஜை 3 சொல்லியிருக்கிறோம். தவத்தினில் உணர்த்த விட்டு. அந்த விட்டுங்கிறதுக்கு முன்பகுதி வேறு, விட்டுங்கிறதுக்கு பின்பகுதி வேறு. இந்த திருமந்திரத்தோடு அந்த 8ஆம் நூற்பாவை பொருத்தணும்னா, விட்டு என்பது ஐம்புலன் சேட்டை காலம். இந்த விட்டுக்கு முன்னால் இருக்கிறது. விட்டு என்பதற்கு பின்னால் இருக்கிறது என்ன காலம்? ஐம்புலன் தன் சேட்டையை விட்டு விடுகின்ற காலம். தம்முதல் குணவுமாய் தவத்தில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்களது செலுமே. ஏன்னா இதில் ஐம்புலன்களாகிய வேடர்கள்னே சொல்லியிருக்கிறார் உரையாசிரியர். அதனால தான் ஐம்புல வேடர்னே சொல்லியிருக்கிறார். அது அப்படியே நமக்கு 8ஆம் நூற்பாவில் இருக்கிறது. இந்த உடம்பு உயிருக்கு ஐம்புலன்கள் உயிருக்கு உய்யும் வழிகாட்டுதல் என்பது என்ன? ஐம்புலன்கள் உயிருக்கு உய்யும் வழிகாட்டும் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டால், ஒரு தேவார பதிகம்தான் விடை. அங்கமாலை தான் விடை. ஞானேந்திரியத்தை சொல்லியிருந்தாலும் நம்ம எந்த இந்திரியத்தையும் சேர்த்துக்கிடணும்? கண்மேந்திரியத்தையும் சேர்த்துக்கிடணும். ஐம்புல சேட்டைகள் ஞானேந்திரியம் வழியாகத்தான் வரும்னு சொல்ல முடியாது, கண்மேந்திரியம் வழியாகவும் வரும். கண்மேந்திரியம் உதவி அதுக்கு தேவை. ஒருத்தர் மது அருந்தன்னு நினைக்கிறான்னா கால் போகிறதுக்கு ரெடியாகணுமல்ல. மது அருந்தணுங்கிற எண்ணம் வருது, நாக்கு அவனுக்கு அது விரும்புது. ஆனால் நடந்து போகிறதுக்கு எது ஒத்துழைக்கணும்? ஞானேந்திரியங்கள் மட்டுமே ஒரு ஐம்புல சேட்டை நடந்து விடாது. ஞானேந்திரிய சேட்டைக்கு எதுவும் வேணும், கண்மேந்திரியங்களும் வேணும். அப்போது அங்கமாலையை நீங்கள் அதில் பொருத்தி படிக்கணும். நெஞ்சை நீ யாய், தலையை நீ வணங்காய், கண்கால் காண்மீன்களோ,
அதையெல்லாம் வரிசையாக எழுதி நீங்கள் படிச்சுக்கிடணும். நெஞ்சே கண்கால் காண்மீன்களோ, செவிகால் கேண்மீன்களோ, தலையே நீ வணங்காய், மூக்கே நீ முரலாய், கைகால் கூப்பி தொழிர். இதுதான் உயிருக்கு ஐம்புலன்கள் உய்யும் வழி காட்டுதல். இதுதான் உயிருக்கு ஐம்புலன்கள் உய்யும் வழி காட்டுதல். மடைமாற்று பண்ணுறது, அதாவது பொருள் பார்வை எது அருள் பார்வையாக மாறுறது. ஒரே ஒரு எழுத்து தான் சேஞ்ச், பொருளுங்கிறது அருளாக மாறுறது, மடை மாற்றுறது. அதைத்தான் இன்னொரு தேவாரமாக அப்பரே தான் சொல்கிறாரு, வாழ்த்தவாயும் நினைக்க மடநெஞ்சும் என்று அப்பர் சுவாமிகள் தான் சொல்கிறார். அதே அப்பர் சுவாமிகள் நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீ வாங்கிற தேவாரத்திலையும் சொல்கிறார். நிலை பெறுமாறு எண்ணிதியேல் நெஞ்சே நீ வா, நித்தவன் கோயில் புக்கு. கோயிலுக்கு போகும்போது கால் வேணும், கண்மேந்திரியம். புலர்வதன் முன் அலகிட்டு கை வேணும், மெழுக்குமிட்டு கை வேணும். பூ மாலை பூ கட்டணும்னா கை வேணும். ஏற்றி பாடுறதுக்கு என்ன வேணும்? வாய் வேணும். பூ கட்டுறதுக்கு கண்ணு வேணுமில்ல, பூ கட்டுறதுக்கு மூக்கு வேணும். எந்த பூ எந்த சாமிக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா மூக்கு வேலை செய்யணுமில்ல, எல்லாம் வேணும். கோயிலில் உட்காந்து தான் பூ கட்டணும், கோயில் நடக்கிற வழிபாடை கவனிக்கணும், அப்போ அதுக்கு செவி வேணும். எல்லாமே அதில் வரும்னு நினைக்கக்கூடாது. அப்படி வரும்னா திருமுறை ஒரு 15 லட்சத்துக்கு எழுத வேண்டியது அப்படி கிடையாது. நம்ம தான் அதிலிருந்து என்ன செய்து கொள்ளணும்? விரித்து கொள்ளணும். புரியுதா? இதுதான் ஐம்புலன்கள் உயிருக்கு உதவுதல் என்று பொருள். இந்த இறைவன் கோயிலாக கொண்டவுடன் மனம் ஐம்புலன்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடும். அந்த கிருஷ்ணர் ஓட்டுகிற தேரை இப்படி தானே வர்ணிக்கிறாங்க. 5 குதிரைகள் 5 புலன்கள். அந்த குதிரையை ஓட்டுகிற தேரோட்டியாக யார் இருக்கிறா? அந்த தேரோட்டுபவனாக இருக்கிறான், தேரில் பயணிக்கிறவன் இருக்கிறான். அப்படியே அதை பிரிப்பாங்க. அதை அப்படியே பிரிச்சிங்கன்னா நம்ம உடம்பு மாதிரியே வர்ணிப்பாங்க. எதை? தேரை உடம்பாகவே வர்ணிப்பாங்க. அதில் எது மனமாக இருக்கிறது, எது கடவுளாக இருக்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. அந்த இறைவன் எழுந்தருளியுடன் மனம் ஐம்புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான ஆற்றல் பெற்றோம். மனம் என்பதை நாம் உயிர்னு வச்சுக்கிடணும், ஆற்றலை பெற்றுவிடும். இந்த ஐம்புலன்களுடைய சேட்டைகளை விரித்து சொல்கிற திருவாசக பதிகம்தான் நீத்தல் விண்ணப்பம். ஐம்புல சேட்டைகளை விரித்து சொல்கிற ஒரே பதிகம் எந்த விண்ணப்பம்? அதில் 20 இடம் இருக்குது. நான் வகுப்பிலே 2-3 தடவை சொல்லி காட்டியிருக்கிறேன். ஞாபகம் வருதா யாருக்காவது? ஒருத்தருக்கு ஞாபகம் இல்லையே. 2-3 தடவை வகுப்பில் சொல்லி காட்டியிருக்கேன். ஐம்புலன்கள் பற்றி திருமூலர் இப்போ பேசுகிறார்ல. இந்த திருமூலருடைய இந்த மந்திரத்தின் கான்செப்ட் என்னது? இறைவன் நம்ம உடம்புக்கு எழுந்தருளாரு, ஐம்புலன்கள் நமக்கு உதவ ஆரம்பிக்குது. எப்போ எழுந்தருள்வாருங்கிறது தான் பிரச்சனை. எழுந்தருள்வாருங்கிறது பிரச்சனை கிடையாது. எப்போ எழுந்தருள்வார்? பையன் 10th பாஸ் ஆயிடுவான். எப்போ? அதே தான் இது. எக்ஸாம் எழுதணும். எப்போ எழுதுவான்? எத்தனை அரியர்? அது நிறைய கேள்விகள் இருக்குது. கொண்டாங்க, அந்த புத்தகத்தை கொண்டாங்க. மாணிக்கவாசகர் அதை எழுதியிருக்கிறார். சொல்கிறேன், நான் சொல்கிற இடத்தையெல்லாம் குறிச்சிடுங்க. ஒவ்வொரு மந்திரம் 11 படிக்கட்டா? மாறுபட்டு அஞ்சு என்னை வஞ்சிப்ப. திருமூலர் சொன்னதை அவர் சொல்கிறார். இவர் திருமுறையில் சொல்கிறார், அவரும் திருமுறை தான். என்ன சொல்கிறாரு? ஐம்புலன்கள் எனக்கு எதிராக வேலை செய்யுது. அப்போ என்ன அர்த்தம்னா, மாணிக்கவாசகர் நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஐம்புலன்கள் நமக்கு எதிராக வேலை செய்யுதுன்னா சாமி என்ன செய்யல நம்மக்கிட்ட? நம்ம உள்ள எழுந்தருளன்னு அர்த்தம். உள்ளே இருக்கிறாரு, எழுந்தருளவில்லைன்னு அர்த்தம். பூமிக்கடியில் புதையல் இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்கிறது தெரியணுமல்ல, கிடைக்கணுமல்ல. மாறுபட்டு அஞ்சு எண்ணெய் வஞ்சிப்ப யானியும் மணிவலத்தால் வேறுபட்டேரே. பார்த்தீங்களா? ஐம்புலன்கள் வஞ்சிக்கும் போது ஆன்மா யாரை விட்டுறோம்? அதைத்தான் அதில் பதிவு செய்தார். அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா தெரியும். அடுத்தது 12
படிக்கிறேன். நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ள யான் ஐம்புலன்கள் கொண்டு விடுந்தகை ஏனை. ஐம்புல வசப்பட்டதுனால நீ என்னை ஆட்கொண்டும் கூட நான் யார் பின்னால் வரல, உன் பின்னால் வரவில்லைங்கிறாரு. அந்த மந்திரத்தில் அந்த செய்தியை சொல்லுகிறார். அப்படியே தொடர்ந்து சொல்கிறேன் பாருங்கள். 21வது மந்திரம் படிங்க. ஆனை வெம்போரில் குறுந்தூறு என புலனால் அலைப்புண்டு. என்ன பொருள்? யானைகள் பல சண்டை போடும்போது ஒரு தென்னை மரத்துக்குள்ளே சண்டை போட்டுதுன்னா, நல்ல ஒரு 50 அடி உயர தென்னை மரத்துக்குள்ளே சண்டை போட்டுதுன்னா மரத்துக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு 10 அடி 15 தென்னை மரமெல்லாம் இது இழுத்து மரத்தை முடிச்சு விடும். அந்த ஓலை எட்டிச்சுதுன்னா போதும், மரத்தை முடிச்சிடும் யானை. தென்னை மரத்துக்கே இப்படி ஒரு நிலைன்னா, ஒரு தக்காளி தோட்டத்துக்குள்ளே அல்லது ஒரு பருத்தி தோட்டத்துக்குள்ளே அல்லது மிளகாய் தோட்டத்துக்குள்ளே யானை சண்டை போட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி என் நிலமங்கிறார். ஐம்புலன்கள் என்னை படுத்தினதுக்கு சமம், யானை சண்டை போட்ட இடத்துல செடி என்ன ஆகுமோ அது மாதிரி நான் ஆயிட்டேங்கிறார். அந்த மந்திரத்தையும் குறித்து கொள்ள வேண்டும். 25 இந்த பதியத்தை யார் அதிகமாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பொருள் கவனத்தை விட அருள் கவனம் அதிகமாகும். என்ன சொல்கிறாரு? எறும்பிடை நாங்கூளென புலனால் அரிப்புண்டு அலந்த வெறுந்தமியேனை. தாராபுரத்தில் இதை நடத்தினேன் போன வகுப்பில். 10 வருஷமாக திருவாசகம் முற்றோதல் பண்ணுறோம். இப்படி படிக்கலை, நாங்கள் இப்படி படிக்கிறதுக்கு தான் இப்போ வகுப்புக்கு வர சொல்கிறோம். முற்றோதல் பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன இருக்குன்னே தெரியலைன்னு பாடிக்கிட்டே இருக்கிறோம். எப்போ ஒரு முற்றோதல் படிக்கிற மாணவர் திடீரென்று ஒரு திருவாசகத்தை சொன்னால் சொல்ல முடியுதோ அவர் முற்றோதலுக்கும் தகுதியானவர், வகுப்புக்கும் தகுதியானவர்னு அர்த்தம். திடீர்னு ஒரு திருவாசகத்தை சொன்னால் சொல்ல தெரிலன்னா அவர் எதுக்கு மட்டுமே தகுதி உடையவர்? முற்றோதலுக்கு மட்டுமே தகுதி உடையவர், எதற்கு தகுதி இல்லாதவர்? ஆமாம், அப்படின்னு தாராபுரத்துக்காரங்களை பயங்காட்டி விட்டுருக்கிறேன். ஆமாம். என்ன சொல்கிறார்? எறும்பிடை நாங்கூளென புலனால் அரிப்புண்டு. அதற்கு பொருள் ஞாபகம் வந்ததுன்னா நைட்டில் தூக்கம் வராது. அதுக்கு என்ன பொருள்னா, மழை பெய்யும் போது மண்புழு என்ன செய்யும்னா சந்தோஷத்தில் தன்னுடைய இருப்பிடத்துலேருந்து வெளியே வந்துடும், ரொம்ப தூரத்துக்கு வந்துடும். சந்தோஷத்தில் அந்த மழை நீரில் இப்படி இப்படி வந்துடும். இது எல்லாம் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துட்டு சொல்கிறேன். பிறகு சில நேரங்களில் மழை திடீர்னு அடித்து திடீர்னு வெயில் வரும். சில நேரங்களில் மழை பார்த்திங்கன்னா கிராஜுவலாக வெயில் வர்றது வேறு, திடீர்னு மழை பெய்ய பெய்ய வெயில் அடிக்கும், மழை நின்னோடனே வெயில் வலுவாக அடிக்கும். அப்போ இந்த தண்ணி வேகமாக வத்தின உடனே இந்த எறும்பு அந்த தரையில் ஒட்டிக்கிடும், அந்த மண்புழு தரையில் ஒட்டிக்கிடும். அடிப்பகுதியில் இருக்கிற நீர் அதை நகர விடாது. அதுக்குள்ளே எறும்புகள் ஆயிரக்கணக்கில் சல்லடையாக ஓட்டையை போட்டு எதை முடிச்சிடும். அது மாதிரி நான் இருக்கிறேங்கிறார். இதுக்கு மேலே விளக்கம் சொல்கிறதுக்கு இனிமேல் யாராவது பிறந்தால் தான் உண்டு. ஆமாம். 25வது மந்திரத்தில் சொன்னார். அப்படியே 28 என்ன சொல்கிறாரு? யானும் திகைத்து. புலன்கள் ஒவ்வொன்றையாக காட்டி மயக்குது, நானும் மயங்குறேங்கிறாரு. யார்? மாணிக்கவாசகர், மறந்துடாதீங்க. புலன்கள் ஒவ்வொன்றையாக காட்டி மயக்குது, நானும் மயங்குறேன். அப்போ இதெல்லாம் அவரை பற்றி சொன்னது கிடையாது. நம்மளை சொன்னால் கோவப்பட்டுருவோம், அதுக்காக அவர் மேலே வச்சு சொல்லிகிட்டு இருக்கிறார். 30வது மந்திரம். மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கதுவ கலங்கி. அதுக்கு என்ன பொருள்? அதாவது தயிர் இந்த காலத்து தயிர் கிடையாது, இந்த காலத்து ஏற்கனவே கடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. கெட்டி தயிரும்பாங்க, அந்த காலத்தில் கத்தி வச்சு வெட்டுற மாதிரி இருக்கும். அந்த தயிரை மத்து வச்சு கடையும் போது தயிர் என்ன பாடுபடுதோ அதுபோல் நான் பாடுபடுறேன் அப்படின்னாரு. அதை விட என்ன சொன்னார்னா, தயிரை என்ன தான் கடைஞ்சாலும் அதனுடைய குளிர்ச்சி மாறாது, ஆனால் புலன் நெருப்புங்கிறார், புலன் எரிச்சு போடுங்கிறார். புலன் என்னன்னு சொல்கிறாரு? நெருப்புன்னு சொல்கிறார். 32 என்ன சொல்கிறாரு? 32ல் முதல்ல சொன்னார் யானை சண்டை போடுற இடத்துல செடி அழிஞ்ச மாதிரி என்னார். இப்போ ஐம்புலனே யானை தான்ட்டார். ஐம்புலனே எதுதான் சொல்லிட்டாரு? ஐம்புலன்களுக்கு எதிராக நாம் நாள்தோறும் செய்கின்ற சண்டை எதற்கு சமம்? டெய்லி 5 யானையோட சண்டைன்னு அர்த்தம், சண்டை. அதற்கு பிறகு 36 என்ன இருக்குது? பொதும்புரு தீப்போல் புகைந்து எரிய புலன் தீக்கது. புலனை திரும்பவும் சொல்கிறார், நெருப்போட ஒப்பிடுறாரு. நெருப்பு எரிச்சுப்படும், ஐம்புலன்களும் அதே மாதிரி தான்.
எரிச்சு ஏதாவது குறிப்பிட்ட ஒன்றின் மேல் ஒருத்தன் ஆசைப்பட்டுட்டானாலே அந்த அந்த ஆசையே அவனை வந்து உடம்பு நோயாளியாக மாற்றிடும். அது எந்த ஆசையாக இருக்கலாம். ஒரு 100 ஏக்கர் வாங்கியே தீரணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த ஆசையை அவனை நோயாளி ஆக்கிடும். அந்த ஐம்புலன்களால் வருகின்ற எல்லாமே என்னது தான், நெருப்பு தான். அழிச்சுப்படும், எரிச்சுப்படும் தான் அப்படி சொல்கிறார். 38 என்ன சொல்கிறாரு? அடர்புலனால் நின்பிரிந்து அஞ்சி. பார்த்தீங்களா, ஐம்புலன்கள் நான் யாரை பிரிந்து விட்டேன். புரிஞ்சிட்டா? இப்போ திருமூலர் சொல்கிறது ஐம்புலன்கள் நம்மை பிரிக்கும், இறைவன் நமக்குள் எழுந்தருளினால் அது அந்த பிரிக்கின்ற வேலையை செய்யாமல் நமக்கு உதவும். அப்போது ஐம்புலன்களோ இறைவன் நமக்குள் எழுந்தருளுவதற்கான வேலைகளை நம்ம செஞ்சால் தானாக எதை வென்றலாம்? ஐம்புலன்களை வெல்லலாம். இதுதான் அதில் மாணிக்க வாசகர் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுகின்ற செய்தியாக இருக்கிறது. சரியா? அதில் அந்த அவ்வளோதான். அதில் இந்த மந்திரங்களெல்லாம் எடுக்கணும். இதில் 1 2 விடுபட்டிருக்கலாம். இதை இப்போ நம்ம எடுத்த மந்திரங்களெல்லாம் எதை சொல்லுது? ஐம்புலன்கள் செய்கின்ற சேட்டைகள். நீங்கள் இந்த பதியத்தை டெய்லி படித்தீங்கன்னா பொருள் விருப்பம் வரும்போதெல்லாம் இதை படித்தோம்னா நமக்கு அது என்ன விருப்பமாக மாறும்? அருள் விருப்பமாக மாறும். அதை இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். ஐம்புலன்கள் சேட்டை எப்படி மாறுங்கிறதையும் அதில் மாணிக்கவாசகர் சொல்லுவார். அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பிறகு இறைவன் என்னுடைய உடம்புக்குள் இருந்ததை நான் உணர்கிறேன்னே சொல்லிட்டார். கடைசியில் உடம்புக்குள் இருந்ததை நான் உணர்கிறேன் என்றே சொல்லுகிறார். திருமூலரே சொல்கிறார், என் உடம்புக்குள்ளே இறைவன் இருக்கிறத நான் உணர்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் எதை வென்று விட்டேன்? ஐம்புலன்களை வென்றேன். வசப்படுத்துதல். ஆமாம், ஐம்புலன்கள் வந்து பொருள் நோக்கி போய் மயக்காமல் அருள் நெறியில் நம்ம என்ன செய்கிறது? செலுத்துகிறது. அருள் நெறியில் செல்ல உதவுகிறது. அருள் நெறியில் செல்ல உதவுகிறது. அந்த பொறிவாயில் 5 அவித்தான் திருவள்ளுவர் சொல்கிறார். பொறிவாயில் 5 அவித்தான். அவித்தல்னா பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம். ஆமாம், நீங்கள் எதையுமே வந்து அடக்கிறதுன்னு ஆரம்பித்தா அடக்கு என்ப அறிவிலார் திருமூலர் சொல்கிறார். எதையுமே அடக்கிறதுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா எந்த வெற்றியும் கிடைக்காது. நீங்கள் குழந்தைகளையே திருத்திடலான்னு அடிச்சிங்கன்னா அது வேறு வகையில் ரிசல்ட்டு கொடுக்கும். வேறு வகையில் அது ரிசல்ட்டு கொடுக்கும். வேறு வகையில் அதனுடைய சேட்டையை காட்டும். வசப்படுத்துதல் தான் அது. அதே திருவள்ளுவர் தான் ஒருமையில் தாமை போல் 5 அடக்கல்ங்கிறார். அவரே ஐம்புலன்களை அடக்கிறதையும் பேசுகிறாரு. திருமூலர் ஐம்புலன்களை அடக்க முடியாதுங்கிறாரு. அதே திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல 5 அவித்தான்ங்கிறாரு. அது அந்த தமிழறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உயிரின் பக்குவத்திற்கேற்ப. எதற்கேற்ப? பக்குவத்திற்கேற்ப. கல்லூரி படிக்கிற பையனுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸ் வேறு, ஸ்கூல் பையனுக்கு சொல்ல வேண்டிய அட்வைஸு வேறு. அதுபோல் அதை எடுத்துக்கொள்ளணும் அப்படிம்பாங்க. இப்போ அவித்தல்ங்கிறதுக்கு நல்ல உதாரணம் சொல்லுவார் எங்கள் ஆசிரியர். அதாவது இப்போ வேர்க்கடலை இருக்குது, சந்தையில் பச்சையாக வாங்கிட்டு வந்து தின்னோம்னா பித்தமாயிரும். அதையே அவிச்சிட்டோம்னா அது ஒன்றும் பண்ணாது. பக்குவப்படுத்துறது. இப்படியெல்லாம் நிறைய. ஆமாம், அப்படியே சாப்பிடக்கூடாது, அவிச்சு சாப்பிடணும். சரியா? இதை நாம் இதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த கருத்து ஒட்டி தான் அந்த தந்தது உன் தன்னைங்கிறத மாணிக்க வாசகர் பாடினார். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை. கொண்டது என் தன்னைன்னு சொல்லும்போதே ஐம்புலன்கள் முடிஞ்சுது. சங்கரா ஆர்குலோ சதுரர் அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்று. இறைவன் நம்ம உள்ளே வந்த பிறகு ஆனந்தத்துக்கு கேள்வியே கிடையாது. அந்த முன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், அதுவும் அடைந்தேன் கிடையாது, பெற்றேன். யாது நீ பெற்றது ஒன்று என்பால், என்னால் உனக்கு கிடைத்தது எதுவும் கிடையாது. இப்போ தான் திருமூலர் சொன்னது வருது. சிந்தையே கோயில், அதே தான், அதே கருத்து தான். சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய். திருப்பெருந்துறைங்கிறது குருவுக்கான குறியீடு, சிவனேங்கிறது இறைவனுக்கான குறியீடு. சிந்தையே கோயில் கொண்டையம் பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய். உடல் இடம் கொண்டாய்னா என்ன அர்த்தம்னா, எல்லார் உடம்புலையும் இறைவன் இருந்தாகணும். அந்த மீனிங் கிடையாது. உடம்பில் எழுந்தருளி இருந்தாய் அப்படின்னு பொருள் எடுக்கணும். என்ன பொருள் எடுக்கணும்? எழுந்தருளி இருந்தாய்னா உன் இருப்பை நான் உணர்ந்தேன்னு அர்த்தம். உன் இருப்பை
இருப்பை உணர்தல் தான் எழுந்தருளுதல். இறைவன் உயிர்களில் இருக்கிறது எல்லா உயிர்லையும் அத்விதமாக இருப்பார். அந்த அத்விதமாக தானே இருக்கிறாரு என்று கேட்கக்கூடாது. அது வேற இது வேற என்று திருமந்திர பகுதியை நிறைவு செய்வோம். அடுத்த பகுதி போல்